Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson a easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 1 number systems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 1.3ல sum number 8 பத்தி தான் discuss பண்ண போறோம். Before going to the video, real numbers and the decimal expansions வீடியோட லிங்க் மேல கார்ட்டூன் description கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க so that இந்த sum உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். And now let's start. Exercise 1.3, sum number 8. Find three different irrational numbers between the rational numbers 5 by 7 and 9 by 7. Okay, 5 by 7 and 9 by 7 இது rational numbers. But இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம irrational numbers கண்டுபிடிக்கணும். So irrational numbers னா நமக்கு தெரியும் which is non-terminating and non-recurring. But rational numbers are terminating, sometimes non-terminating but recurring இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல இந்த 5 by 7 and 9 by 11ங்கிற rational numbers நம்ம decimal expansions சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 5 by 7 நம்ம எப்படி டெர்மினேட் பண்ணால் 5 உள்ள போட்டுக்கோங்க, 7 வெளில போட்டுக்கோங்க. ஸோ 0.0, அஃப்கோர்ஸ் 7 7s are 49. நமக்கு வந்து ஒன்று டெர்மினேட் ஆகணும் அல்லது வந்த நம்பரே ரிப்பீட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை திரும்ப திரும்ப ஒர்க் ஆன் பண்ண போகிறோம். ஸோ ரிமைண்டர் 1, பேலன்ஸ் 1 கிடைக்கும். பாயிண்ட் இருக்கனால ஐம் ஜஸ்ட் ஆடிங் 0 ஹியர். ஸோ 7 times of 1 will gives you 7. When 10 minus 7 will gives me 3. And point இருக்கனால I'm just adding 0. So 7 times of 4 will gives me 28. So minus பண்ணும்போது will get 2. Point இருக்கனால adding 0. 7 times of 2 will gives me 14. So 20 minus 14 will gives me 6. Point இருக்கனால adding another 0. 7 times of 8 will gives me 56. Right. So again point இருக்கதனால okay, for 60 minus 56 will be 4. Point இருக்கனால I'm just adding 0. Now 7 5s are 35. So 35 பண்ணும்போது 40 minus 35 will gives me 5. 5 is the remainder which gives me நீங்க ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணது. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்த நம்பரே திரும்ப வரும். That is 5 by 7 ஓட decimal expansion எனக்கு எப்படி இருக்கும்னா 0.714285, again 714285, again 714285. That is non-terminating but recurring இருக்கு. So அது எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.714285 bar அப்படின்னு எழுதலாம், which means அந்த numbers repeat ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். And again 9 by 11 இருக்கு. So 9 உள்ள போட்டுட்டு 11 வெளியில போடுறோம். So 0.0. 11 8s are 88. 90 minus 88 will gives me 2. Point இருக்கனால I'm adding 0. 1 times 11. Again 20 minus 11 will be 9. Point இருக்கனால adding 0. Again 8. Again எனக்கு என்ன ஆகும்னா 88. Again 2, which is nothing but இந்த 9 by 11 வந்து 0.81818181 and so on போய்கிட்டே இருக்கு. That is 0.81 bar. ஸோ எனக்கு கிடைச்சிருக்க ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸோட டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ஸுமே நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்காக கிடைச்சிருக்கு. இந்த நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் ரெண்டு டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ஸ்க்கு நடுவில் 3 நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ஸை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதுதான் என்னோட இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே என்ன கிடைச்சது அப்படின்னா 0.714285 பாரும் and 0.81 பாரும் கிடைச்சிது. ஓகேயா? ஸோ இதுக்கு நடுவில் 3 irrational numbers எழுதணும். ஸோ ஃபார்தர் நான் என்ன பண்ணிக்கிறேன் 7172 விட்டுடுறேன், 73லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ 0.730, 7300, 73000, 73000 and so on அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. இது ரிப்பீட்டும் ஆகாது, டெர்மினேட்டும் ஆகாது. ஓகேவா? ஸோ சிமிலர்லி 0.74 எடுத்துக்கிறேன். 40, 7400, 74000, 7440 and so on போய்கிட்டே இருக்க போகுது. அண்ட் இன்னொரு irrational நம்பர் வந்து 0.750, 7500, 75000, 75 zeros and so on போய்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம irrational நம்பரை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தட் இஸ் irrational number nothing but non-terminating non-recurring decimal expansions in between two rational numbers find out பண்ணியிருக்கோம். So hope you understand this concept clearly. If you still have any doubts, comment here, we will clarify. Exercise 1.3ல இருக்கிற sum number 7 பற்றி தெரிஞ்சுக்கோ உங்கள் லெஃப்ட்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதே எக்ஸசைஸ் 1.3ல இருக்கிற சம் நம்பர் 9 பற்றி தெரிஞ்சுக்கோ உங்கள் ரைட்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And மேக்ஸை கஷ்டமான சப்ஜெக்டாக ஃபீல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.